Hello guys, welcome to this first video tutorial session. Uh, so today's topic is like we're going to see about design of gearbox. DTSல design of transmissionலே கொஞ்சம் ரொம்ப ஈஸியான டாபிக் வந்து gearbox design and you can score a good marks இதில் gearbox designல. பட் ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஸோ wherever you pass you write solve வீடியோ மட்டும் பார்த்தோன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வராது. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும் சால்விங்கில். ஸோ ஒரே அட்வைஸ் பாஸ் பண்ணி 2-3 ப்ராப்ளம் ஓனாக ட்ரை பண்ணிங்கன்னா தான் யூ கேன் டூ இட் சக்ஸஸ் அண்ட் கெட் அன் ஃபுல் மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் டிசைன் ஆஃப் கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸ் டிசைனுக்கு போக முன்னாடி அதோட பேசிக்ஸில் ஒரு பேசிக்ஸான ஒரு விஷயத்தெல்லாம் பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் ஐ வில் ஜஸ்ட் ஆன் பென். ஓகே, ஸோ கியர் பாக்ஸ் டிசைன். Where is the cursor? Okay. Okay, gearbox design. So first one, what is gearbox? அப்படின்னா to obtain a different speeds. ஸோ ஒரு இன்ஜின்லேருந்து ஒரு ரொட்டேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அந்த ரொட்டேஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அப்டெயின் பண்ணுறதுக்கு வி நீட் அன் அ சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் பிட்வீன் டு தி அவுட்புட் அண்ட் இன்புட் அந்த இன்டர்மீடியேட்டட் சிஸ்டம் தான் வந்து கியர் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் to operate in a machine at a different speed to perform a different types of work, example like transport vehicles, milling machines, lathe, etc. And the second point is in order to connect a high speed from the motor or an engine, whatever it is the speed is from the motor or an engine, we have to transmit to the source, workable source. So for that we need a gearbox. Okay, so next is next point, third point வந்து speed in a machined toolbox or in a geometric progression ratio. ஸோ ரெண்டு ரேஷியோ இருக்குது, arithmetic progression, geometric progression. arithmetic வந்து அடிஷனில் வரும், ஜாமெட்ரிக் வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும், ப்ராடக்டில் வரும். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கியர் பாக்ஸ் டிசைன் மெயினாக வந்து இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ரேஷியோ படி, ஸோ ஜிடி பேஸ்டாக இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் the method for changing a speed is ரெண்டு டைப் ஒன்று இருக்குது, ஸ்லைட் மெஷ் கியர் பாக்ஸ் மெத்தட் இருக்குது, கான்ஸ்டன்ட் மெஷ் பாக்ஸ் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது இதில் வந்து சேஞ்சிங் ஸ்பீட் இன் அ கியர் பாக்ஸில். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம் டிசைன் ஆஃப் கியர் பாக்ஸில். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் பார்ப்போம் எப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் த கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸோட டிசைன் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் இஸ் ப்ரோக்ரஷன் ரேஷியோ. இது சிம்பிள் ஃபார்முலா டிசைன் டேட்டா புக்கில் இல்லை. பட் இந்த என்டையர் கியர் பாக்ஸ் டிசைனு மெயினாக பேஸ்ட் அப்பான் எதில் இருக்குன்னா 7.20 பிஹெச்டி டேட்டா புக் 7.20 தான் இருக்குது. ஸோ ப்ரோக்ரஷன் ரேஷியோ ஃபார்முலா என் ஸ்பீட் கிவன் மேக்ஸிமம் ஸ்பீட் டிவைடட் பை கிவன் மினிமம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு பை டு தி பவர் ஆஃப் n-1. இந்த n என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீட். ஸோ டிசைன் அ கியர் பாக்ஸ் ஃபார் அன் 12 ஸ்பீட் ஆர் 14 ஸ்பீட், 18 ஸ்பீட், 6 ஸ்பீட் அப்படின்றாங்களா, அந்த நம்பர் எத்தனை ஸ்பீடுக்கு கியர் பாக்ஸ் டிசைன் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் n. ஓகே, திஸ் n இஸ் just a minute. So this n is speed. Okay, so next வந்து spindle speed. so first இது பேஸ்ல இதில் ஆன்சர் என்ன ஆன்சர் வருதோ ஸோ அந்த ஆன்சர், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து we will get in a pi is equal to some value for 1.25 வருதுன்னா this R series is available in 7.20 PhD data book 7.20 அதில் இருக்கும். இதில் இந்த நம்பர் பையோட வேல்யூ எந்த நம்பரில் கோயின்சைட் ஆகுதோ அந்த சீரீஸான ஸ்பீட்ஸை வந்து நம்ம எடுப்போம். ஓகே, இஃப் இட் இஸ் நாட், மூணு கண்டிஷன் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிஷன் நம்பர் 1, ஆர் சீரீஸில் இருக்கிற நம்பர் எக்ஸாக்டாக பை வேல்யூ வந்ததுன்னா அது ஒரு கண்டிஷன். அப்படி இல்லை ஆர் சீரீஸில் இருக்கிற நம்பர்ஸ் பை வேல்யூவில் வந்து மல்டிப்ளிகேஷனில் வருதுன்னா, அப்படி இல்லைன்னா ஆர் சீரீஸில் இருக்கிற நம்பரும் வரல, மல்டிப்ளை பண்ணால் ஆர் சீரீஸ் இருக்கிற நம்பரும் வரல, இந்த நம்பர் எதுவுமே வராமல் ஒரு அன்னோன் அவைலபிள் நம்பராக இருந்ததுன்னா ஸோ அந்த நம்பரை வந்து நான் ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், நான் ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. ஸோ இப்போ இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடு, இந்த ஸ்பிண்டில் ஸ்டாண்டர்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 மெத்தட் இருக்குது. ஸோ சப்போஸ்
நான் இந்த n max divided by n minimum போடுறேன். பையோட வேல்யூ ஆர் சீரிஸ் வேல்யூவில் டைரெக்டாக. இந்த ஆர் சீரிஸ் வேல்யூ என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாரி, இதுதான் வந்து பிஎஸ்சி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.20 இருக்கும். இதுதான் ஆர் சீரிஸ் R5 R10 R20 R40. இந்த ஆர்னா என்ன அப்படின்னா இந்த ப்ரிஃபர்டு நம்பரை கொடுத்த ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர் ஸோ ரெனால்ட் அவரோட ட்ரிபியூட்டாக வந்து இந்த ஆர் சீரீஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ ஆர் பை இஸ் ஈக்குவல் டு R5 ஆர் சீரீஸ் பை இஸ் ஈக்குவல் டு 1.6, R10 பை இஸ் ஈக்குவல் டு 1.25, R20 இஸ் ஈக்குவல் டு 1.12, R40 சீரீஸ் வந்து பை இஸ் ஈக்குவல் டு 1.06. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆர் சீரீஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் பை வேல்யூஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற இந்த ப்ராக்ரஷன் ரேஷியோவில் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்ததுன்னா நம்ம அந்த ஆர் சீரீஸை பிக் பண்ணி அதுலேருந்து ஒரு 12 ஸ்பீடோ இல்லை கொடுத்துருக்க கொஸ்டினில் 9 ஸ்பீடோ இல்லை 8 ஸ்பீடா 6 ஸ்பீடா இல்லை 18 ஸ்பீடா எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ வரல அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது மல்டிப்ளிகேஷன் இந்த ஸ்டாண்டர்ட் பை வேல்யூவில் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஸ்டாண்டர்ட் பை வேல்யூ வருதான்னு செக் பண்ணணும். அப்படியும் வரல, எனக்கு மல்டிப்ளிகேஷன்லேயும் வரல ஸ்டாண்டர்டாகவும் வரல அப்படின்னா இதுக்கு அடுத்தது நான் ஸ்டாண்டர்ட் ரேஷியோவை வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இது 3 எப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளோட நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் நான் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு செக் ஃபார் டீவியேஷனாக என்னன்றதையும் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது ப்ராக்ரஷன் ரேஷியோ. ஸ்டெப் 1 ப்ராக்ரஷன் ரேஷியோ. ஸ்டெப் 2 ஸ்டாண்டர்ட் ரேஷியோ ஸ்பிண்டில் ஸ்பீட். அதுலேயே தான் வந்து இந்த செக் ஃபார் டீவியேஷன் வரும். அண்ட் தென் ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இது வந்து ஸ்டெப் 3. நெக்ஸ்ட்டு இதுதான் ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஸ்பீட் அப்படின்னா 3 2s are 6 இல்லைனா 3 2s are 6, 2 3s are 6. இதுதான் ரெண்டே விஷயம் இருக்குது. 8 ஸ்பீட்னா என்ன, 2 2s are 4 4 2s are 8 இல்லைனா 4 2s are 8. ஸோ இதுதான் ரெண்டு ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது என்ன, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றதெல்லாம் நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தி அப்கமிங் ஸ்லைட்ஸ். ஸோ 3னா தட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் 3 into 3. 12னா என்ன ஆகும், 3 into 2 into 2. ஸோ இது மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் வேரியேஷன்ஸ் இருக்குது. 14ல் 2 வேரியேஷன்ஸ், 15ல் ஒரு வேரியேஷன். பட் 15ல் எப்படி மல்டிப்ளிகேஷன் வரும்னா வராது. 3 3s are 9 9 2s are 18 தான் வரும். ஸோ இது வந்து நான் அவைலபிலிட்டி, அதாவது இந்த மல்டிப்ளிகேஷனில் வராத ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எடுப்போம். ஸோ மேக்ஸிமம் உங்கள் எக்ஸாமுக்கு 99% வந்து 6 ஸ்பீட் பார்த்துக்கோங்க, 9 ஸ்பீட் பார்த்துக்கோங்க, 12 ஸ்பீட் பார்த்துக்கோங்க, தென் 18 ஸ்பீட் பார்த்துக்கோங்க. இது 4மே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ட்ரா 14 15 and 16. ஸோ இந்த வீடியோவில் நான் 12 ஸ்பீடை பற்றி நான் சொல்லித்தரேன். இதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் 18 ஸ்பீடை பற்றி பார்ப்போம். 12 and 18 தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ட்ரா 9 and you can draw 6 ஸ்பீட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா we are in the step 4, that is a ray diagram. This is called a ray diagram. இன்புட் ஸ்பீட் என்ன, அந்த இன்புட் ஸ்பீட்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீட் அண்ட் மினிமம் ஸ்பீட் வேரியேஷன்ஸ் எப்படி அப்டைன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து யூ கேன் நாட் ட்ரா திஸ். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த டயக்ராம் நீங்கள் வரைய முடியும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n நோட் பண்ணிக்கோங்க, n மினிமம் டிவைடட் பை n இன்புட். இன்புட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது இன்புட்டு, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் திஸ் இஸ் கால்ட் அ மினிமம் வேல்யூ. இது வந்து மினிமம் வேல்யூ சொல்லுவாங்க. சிமிலர்லி இந்த ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ, ரெட் அண்ட் தென் திஸ் அது ஏதோ ஒரு ரோஸ் கலர். ஸோ அந்த கலரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தட் இஸ் அ மேக்ஸிமம், அதில் இருக்கிறதுலாம் மினிமம். ஸோ இதோட வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா தட் ஷுட் பி greater than 1/4. It is nothing but 0.25. Greater than or equal to 0.25. Simpler 0.25 வச்சுக்கோங்க. And then n max divided by n input. It should be less than or equal to 2. Okay.
So it should be less than and equal to 2. 2 விட கம்மியா இருக்கணும் இல்லனா ஈக்குவலா இருக்கலாம். இந்த 2 கண்டிஷன சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இப்போ இதிலேயே செக் பண்ணும்போது, ஸோ 630யும் 160யும் 400க்கு கம்பேர் பண்ணி செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஸோ இது டிராப் பண்றது எல்லாமே இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணி டிராப் பண்ணணும். பட் பிராக்டிகலா அது பாசிபிள் இல்ல. உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல இந்த டயகிராம் எப்படி டிராப் பண்ணிட்டு சைட்ல ஒவ்வொரு ஒரு ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஒரு கண்டிஷன மட்டும் செக் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுறது எப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் அப்கமிங். நெக்ஸ்ட் இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 4 ஐ திங்க். ஸ்டெப் 3 இது 4 இது 5. ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 5 கைனமேட்டிக் டயக்ராம் கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். ஸ்டெப் 5. ஸோ எத்தனை ஷாஃப்ட் இருக்கோ அத்தனை ஷாஃப்ட் ஸ்டேஜ் ப்ளஸ் 1 தான் ஷாஃப்ட். எத்தனை ஸ்டேஜஸ்னா என்ன அப்படின்னா இதெல்லாம் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12 ஸ்பீட் எடுத்தோம் அப்படின்னா 12 ஸ்பீடோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் 2 into 3 into 3. 3 2s are 6, 6 3s are 18. சாரி இது இல்லை 18க்கு 12க்கு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா சாரி இங்கே பார்த்தீங்கன்னா சாரி 3 2s are 6, 6 2s are 12. ஸோ 3 into 2, 3 2s are 6, 6 2s are 12. ஸோ இது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு எடுத்துப்பாங்க. ஆர்எல்ஸ் 2 into 2 into 3 இந்த காம்பினேஷனில் எழுதலாம். இல்லைனா 3 into 2 into 3 இந்த காம்பினேஷன்லாம் 3 2s are 6, 6 3s are சாரி 2 இந்த காம்பினேஷன்லையும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த காம்பினேஷன் ஒன்று தான். நடுவில் 3 மட்டும் போட்டு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 into 3 into 2. ஸோ 2 3s are 6, 6 2s are 12. சாரி இந்த காம்பினேஷன் விட்டுருங்க. ஸோ இது மூணுமே ஒரே காம்பினேஷன் மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன் தான். இந்த ஒவ்வொன்றுத்தையும் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டேஜுக்கு அப்புறம் கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கியர் பாக்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரையணும்னா சிம்பிள் ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேஜ் ப்ளஸ் 1. இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தம்போது 3 ஸ்டேஜ் இருந்தது ப்ளஸ் 1 4 ஷாஃப்ட் வரும். ஸோ இது ஷாஃப்ட் 1, ஷாஃப்ட் 2, ஷாஃப்ட் 3 அண்ட் ஷாஃப்ட் 4. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் வந்து இன்புட் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க which will be connected to the engine or a motor. Okay, the last shaft will be always an output shaft. Okay, இதெல்லாம் general basic thing. And then the next one is we have to calculate the number of teeth. ஸோ கைனமேட்டிக் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் மொத்தம் 14 கியர்ஸ் இருக்குது. 14 கியர்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஈச் கியர்ஸ் நம்பர் ஆஃப் டீத் இந்த ஈச் கியர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் கியர் ஆல்வேஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் கியர்ஸ். எப்பவுமே இந்த கியரை வந்து அசியூம் பண்ணிப்போம். அசியூமாக வச்சு we will be solving. Okay, sorry, always okay. So okay, cut. So number of teeth calculation க்கு always I will just switch on this pen. So number of teeth calculation க்கு always இந்த சைடு ஒரு gears வந்து இதில் இந்த gears எல்லாமே வந்து assumed வச்சுப்போம். For example, let us assume 20. Let us assume z is equal to 20 number of teeth. So z is equal to 20 னு இந்த செட்டப் இந்த பேக்கேஜ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 7 8 காம்பினேஷன் 9 and 10 காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் கியர் வந்து அசியூம் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஃபர்தர் 7 and 8 வந்து we will be finding and 5 assume பண்ணிவிட்டு then 6 we will be finding with the 6 3 4 1 2 we will be finding. So this is kinematic diagram. Sorry, this is number of teeth calculation based. So that's all. So இதுதான் வந்து கியர் பாக்ஸ் டிசைனில். So for just ஒரு observation, no one will knows about it. So gearbox design அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா you might expect a question. ரெண்டு டைப்ல வரும். If the question starts with design a gearbox அப்படின்னு question வந்ததுன்னா so you have to do all the 5 steps, then number of teeth,
then you have to do a gear design. What is gear design அப்படின்னா, considering a gear as a spur gear, so you have to consider a material and then shaft distance and then face with each and every gears oda details, எல்லா டீடைல்ஸுமே parametersமே you have to find out. Similarly second unitல வந்து design of spur gears என்ன procedure follow பண்றோமோ all the procedures should be followed. It is time consuming process. Suppose you get an option design a gear or ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு ஒரு மில்லிங் மிஷினில் ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வேணும், மேக்ஸிமம் ஸ்பீடு இது, மினிமம் ஸ்பீடு இது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா யூ கோ வித் தி செகண்ட் ஆப்ஷன். பிகாஸ் டிசைன் அ கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி லாங் ஸ்டெப்ஸ். நீ 5 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் 45 minutes. 6th ஸ்டெப் வந்து நீ வந்து நம்பர் ஆஃப் டீத் கம்ப்ளீட் பண்ணும்போது 1 hour ஆகும். அதுக்கு மேலே இது கம்ப்ளீட் பண்ணினா ஒரு எக்ஸ்ட்ரா ½ hour இட் வில் டேக். Better you go with the second option, which they didn't ask about the design of gearbox. ஒரு கொஸ்டினே டிசைன் அ கியர் பாக்ஸ்னு ஸ்டார்ட் ஆனாலே இந்த எல்லா ஸ்டெப்புமே நீ ப்ரொசீஜருமே கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி கேட்கல, ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது, ஐ வில் ஷோஸ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் அபவுட் த கொஸ்டின் ஐ ஹாவ். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். டே ஸ்பெசிஃபிக்காக வந்து ரே டயக்ராம், ஃபைண்ட் த ரே டயக்ராம், நம்பர் ஆஃப் டீத், அப்படி இல்லைன்னா கைனமேட்டிக் டயக்ராம் அது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிஃபர் நம்பர், ஸ்ட்ரக்சரல் ப்ரிஃபர் ஸ்ட்ரக்சர்ஸ் அது மாதிரி கேட்குறாங்கன்னா தாராளமாக இதை அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் போத் த கொஸ்டினை டிசைன் எ கியர் பாக்ஸ்ன்னு வந்ததுன்னா நோ இஷ்யூஸ், யூ கம்ப்ளீட் டில் 6 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுக்கான மார்க்ஸ் வரும். இந்த மார்க்ஸே மேக்ஸிமம் மார்க்ஸாக இருக்கும். கீழே அந்த டிசைன் மார்க்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மினிமம் மார்க்ஸாக தான் இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இதுதான் வந்து டிசைன் ஆஃப் அ கியர் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு தி ப்ராப்ளம், a simple ப்ராப்ளம். சாரி ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் ரேஷியோன்ற ஒரு கான்செப்ட்டு. ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் ரேஷியோ கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ப்ராப்ளத்தில் எடுக்கிறேன் அப்படின்னா n maximum speed is equal to 2000 and then minimum speed is equal to 160 அப்படின்னு எடுக்கிறேன்னா the formula, preferred number formula is n max divided by n minimum is equal to pi to the power of n minus 1. For example n is equal to 12 speed gearbox அப்படின்னு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா so pi to the 12 minus 1 is equal to pi to the 11. so pi to the 11 2000 divided by 160 to the pi to the 11. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கால்குலேட்டர் எடுத்துக்கோ. pi is equal to 2000 divided by 160 to the power of 1 by 11 இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஆன்சர் 1.258ன்னு வரும். இப்போ இந்த 1.258 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சீரீஸில் நீங்கள் எந்த சீரீஸ் நம்பர் வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் சீரீஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 1.25 வருது. R10ஓட ஸ்டாண்டர்ட் வந்து 1.25. இப்போ வந்து R5ஓட ஸ்டாண்டர்ட் வந்து 1.6. இது கிடையாது. R20, just wait, I will erase this. ஸோ R20 எடுத்த அப்படின்னா 1.21. பட் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 1.258. இது எடுக்கலாமா சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே ஃபைன், எடுக்கலாம். நோ அதர் கோ, யூ கேன் டேக் திஸ் ரேஞ்ச். இல்லை சார் இட் இஸ் எக்ஸாக்ட்லி 1.25 அப்படின்னா யூ கேன் கோ வித் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 1.12. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1.12 இன்ட்டு 1.12 மல்டிப்ளை பண்ணினாலே you will get an answer of 1.254. so which is almost equal to the 1.258. இதுக்கு மேலே 1.12 ஓட இன்னொரு 1.12 பண்ணும்போது this value will be increasing. so of course இந்த வேல்யூ வர 1.258 வராது. ஸோ அப்போ இதோடவே ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த ரெண்டு ஈக்குவலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ஏன்னா 0.004 இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் வேல்யூ. ஸோ யூ கேன் டேக்
this, or directly you can take R10 series. ஸோ R10 சீரீஸும் எடுத்துக்கலாம், நீங்கள் R20 சீரீஸும் எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐ எம் டேக்கிங் என் ஸ்டாண்டர்ட் ரேஷியோ R20 சீரீஸ். R20 சீரீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா R20 சீரீஸில் போனீங்க அப்படின்னா எப்படின்னா R20 சீரீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 1.12 இதுதான் ஸ்டாண்டர்ட் பை வேல்யூ இன்ட்டு 1.12 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் 1.254 எனக்கு வருது. ஸோ இதில் வந்து இது ஸ்டாண்டர்டு, எக்ஸ்ட்ராவாக இதோட இன்னொரு 1.12 மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு இது வரதுனால ஒன் ஸ்கிப், இது பேர் ஒன் ஸ்கிப். சரியா? ஸோ இது பேர் தான் ஒன் ஸ்கிப். இந்த ஒன் ஸ்கிப்னா எப்படி நான் நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மினிமம் ஸ்பீடு எவ்வளோ சொன்னேன், n max, maximum is 2000, n minimum is equal to 160. ஸோ இதில் 160 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 1.00 தானே ஸ்டார்ட் ஆகுது, 1.12 தானே ஸ்டார்ட் ஆகுது. 160லாம் ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்காதீங்க. இஃப் த மினிமம் நம்பர் கொடுத்துருக்க டிஜிட் 3 டிஜிட்னா இந்த நம்பரை 3 டிஜிட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏற நம்பர் மாறுது அப்படின்னா அது 3 டிஜிட் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது 100ஆகவும் நினைக்கலாம், இல்லை 1000ஆகவும் நினைக்கலாம், இல்லை 10,000ஆகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதில் நோ இஷ்யூஸ் ஆன் ஆல். ஓகே, ஒரு ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க 3 டிஜிட், ஸோ 160 இங்கே நம்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் இதுதான் N1. இட் இஸ் அ 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து N1 இஸ் ஈக்குவல் டு 160. ஸோ இது வந்து ஸ்கிப்பு, இதை விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து N2 இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ இதை விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து 250. N3 இஸ் ஈக்குவல் டு 250. அண்ட் தென் N4 இஸ் ஈக்குவல் டு, இதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன், 315. ஸோ நான் இங்கேயே எழுதுகிறேன், இதை ஸ்கிப் பண்ணிடுவேன். N5 இதை ஸ்கிப் பண்ணுறேன். N6 இதை ஸ்கிப் பண்ணுறேன். N7, N8, N9. இப்போ இதில் தான் ஒரு தப்பு நம்ம பண்ணுவோம். இப்போ இங்கே 10 ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எதில் ஆரம்பிக்குதுன்னா 160. அப்போ இது 315, 400, 500, 630, 800. இது வந்து 1000ஆக மாறிடும். 800க்கு அப்புறம் 1000ஆக மாறிடும். திரும்பி இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நம்பரை எடுக்கக்கூடாது. இந்த நம்பரும் இதுவும் சேம் தான். ஸோ இப்போ இங்கே ஒன்று ஆரம்பிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்கிப் இதுதான் ஸ்கிப்னு போடக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஸ்கிப், யூ ஷுட் நாட் டேக் திஸ் நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வேல்யூ N10 தான் இதை எடுக்கணும். N10 எடுத்தால் இது ஸ்கிப் ஆகும், இது N11 மாறும், தென் இது வந்து N12 மாறும் ஒரு ஸ்கிப்பு. ஸோ இதுதான் N1, இதுதான் N11. இப்போ N11னா இதோட வேல்யூ என்ன ஆகும், இது வந்து 1000. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ 1250, அண்ட் தென் திஸ் வேல்யூ வில் பி 1600, அண்ட் திஸ் வேல்யூ வில் பி 2000. பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட மினிமம் வேல்யூ 160ல் ஆரம்பிச்சது, மேக்ஸிமம் வேல்யூ 2000. 12 ஸ்பீட்ஸோட எல்லா ஸ்பீடுமே அதுக்குள்ளேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வரலப்பா, என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போ N மினிமம் வந்து N மேக்ஸிமம் வந்து 2000 சொன்னனால உங்களுக்கு வந்து 2000 வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் N மேக்ஸிமம் வந்து 1800 தான் சொல்லியிருக்கேன், ஆனால் உன்னோட ஆன்சர் வந்து 2000 வந்திருக்கு அப்படின்னா இந்த இடம், இந்த நான் எடுத்த N12 இஸ் ஈக்குவல் டு 2000 எடுத்த ஒரு வேல்யூ, ஸ்பீட் எடுத்த வேல்யூ கரெக்டாக இல்லையான்றதை நான் செக் பண்ணணும். இந்த இடத்துக்கு தான் நான் சொன்ன அந்த ஃபார்முலா டீவியேஷன் செக், இந்த ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். ஸோ அலோவபிள் டீவியேஷன், செக் ஃபார் டீவியேஷன், இதுக்கு இந்த இடத்துல தான் யூஸ் ஆகும். உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ உனக்கு ப்ரிஃபர்டு நம்பரில் வரல அப்படின்னா டீவியேஷன் செக் பண்ணணும் நம்ம. ஸோ டீவியேஷன் எப்படி செக் பண்ணுறதுனா, +or-10 கொடுத்துருக்க பை வேல்யூ -1%. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் +or- உங்களுக்கு 2.5% அலௌடு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட N மேக்ஸ் வேல்யூ வந்து
1800 பட் எனக்கு ஆக்சுவலாக இது 2000 தான் இந்த வேல்யூ அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து ஆக்சுவல் டீவியேஷன் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணுவோம். இதுக்கும் உள்ள டீவியேஷன் எவ்வளோன்றதை இந்த ஃபார்முலாவில். ஸோ n maximum value, n max actual value which is given, n max value into n minimum divided by n max into 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் போட்டிங்கன்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.5 உள்ளேயே இருக்கா இல்லை ப்ளஸ் 2.5லேயே இருக்கா அப்படின்னா லைக் அடிஷனாக 2.5 வேல்யூஸில் இருக்கா இல்லை மைனஸாக 2.5 வேல்யூ இருக்கா செக் பண்ணுங்கள். வித்தின் த ரேஞ்சில் வந்துருச்சுன்னா ஸோ திஸ் வேல்யூ இஸ் அக்செப்டட், நீ எடுத்துக்கலாம். 1800க்கு பதிலாக 1200ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ ஹாவ். ஓகே ரைட், இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா n மேக்ஸிமம் வந்து 600, n மினிமம் 50. ஸோ இதோட பை வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.253. ஸோ இவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா we find the pi, calculated pi is a standard ratio of R10 series. R10 சீரீஸில் 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 630 லாஸ்ட் சீரீஸ் நம்பர் 630 வரைக்கும் எடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 600 தான், which is greater than the required maximum speed. My required maximum speed is 600. But எனக்கு கிடைச்ச preferred number 630. So whether it is right or wrong, I can accept this 630 or wrong அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து செக் பண்ணணும். That is called deviation check. Check whether the deviation is within the permissible range or not, whatever it is. Okay, so the plus or minus 10 pi value is 1.253 minus 1% is equal to plus or minus 2.53%. So actual deviation formula la போடும்போது maximum n max actual is 630 minus the given value is 600 into minimum divided by maximum is equal to 2.5. ஸோ எனக்கு ப்ளஸ் 2.5 வேல்யூ வரலாம், இல்லைனா மைனஸ் 2.5 வேல்யூலாம். ஸோ எனக்கு டீவியேஷன் 2.5 இருக்குது. ஸோ உனக்கு 2.5 டீவியேஷன்ஸ் வரலாம், பர்சன்டேஜ் வரலாம். ஸோ எனக்கு டீவியேஷனே 2.5. ஸோ இட் இஸ் ஈக்குவல். ஸோ இட் இஸ் அக்செப்டட். இந்த ஒரு கண்டிஷன் மறந்துடாத, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாரு, பார்த்துட்டு இது எதுக்கு சொன்னேன் அப்படின்றத பாரு. ஓகே, ஸோ இது என்ன கண்டிஷனுக்கு சொன்னது? ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர் சீரீஸ் ஸ்டாண்டர்டாக இருந்தால் நீ டேரெக்டாக ஆர் சீரீஸில் இருக்க பை வேல்யூ ஸ்டாண்டர்டாக இருந்தால் நீ டேரெக்டாக 7.20 பிஹெச்டி டேட்டா புக்கில் வரிசையாக எழுதிக்கலாம். அப்படி இல்லை, ஸ்டாண்டர்டாக இல்லைன்னா மல்டிபிள்ஸில் வருதா, செகண்ட் கண்டிஷன்ஸ் மல்டிபிள்ஸில் வருதான்னு செக் பண்ணு. அப்படி மல்டிபிள்ஸில் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுட்டு மீதி எத்தனை மல்டிபிள் இருக்கோ அத்தனை ஸ்கிப் நம்பர்ஸில் வந்து அதோட அத்தனை நம்பர்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீ ஸ்பீட் நம்பர்ஸை எழுதிட்டே இருக்கணும். ஆர்பிஎம் ஆஃப் ஸ்பீட்ஸை எழுதிட்டே இருக்கணும். இது 2 கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, உனக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவும் வரல மல்டிபிள்ஸ்லையும் வரல அப்படின்னா தட் கண்டிஷன் இஸ் கால்ட் நாட் அ ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. நாட் அ ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. ஸோ இந்த கண்டிஷனை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் வேல்யூஸ் 800 அண்ட் மினிமம் வேல்யூஸ் 15. ஸோ இதோட பை வேல்யூ கேல்குலேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை வேல்யூ இஸ் ஃபார் சம் ஸ்பீட்ஸ் பை வேல்யூ கேல்குலேட் பண்ணுறேன்னா 1.2866 வருது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 1.12 இன்ட்டு 1.12 போடுறேன் அப்படின்னா ஐ கெட் அன் ஆன்சர் 1.254. வி நோ தட் 44 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இன்னொரு 1.12 மல்டிப்ளை பண்ணாலும் மோர் தென் திஸ் விச் வில் நாட் ஈக்குவல் டு திஸ். அண்ட் தென் 1.06 with so many times if I multiply also I will get 1.26. ஒரு 2 times 3 times மல்டிப்ளை பண்ணால் 1.26. இதை விடவும் 1.6 மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா I will get 1.34 which is not closer to this value. இந்த வேல்யூக்கு க்ளோஸாகவே எனக்கு கிடைக்கல அப்படின்னா this is called, this condition is called, okay, this condition is called non-standard spindle speed. okay, ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஸ்பிண்டில் ஸ்பீட் எப்படி அப்டைன் பண்ணலாம் அப்படின்னா n1
ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை சொல்லியிருக்காங்களோ n1 is equal to மினிமம் என்ன 50. ஸோ n1 is equal to 50, n2 is equal to 50 into pi. Pi value எவ்வளோ 1.28, that is 50 into 1.286. n3 எவ்வளோ 50 into pi to the power of square, 50 into 1.2866 to the power of square. Similarly n4 is equal to 50 into pi, that is pi to the power of cube, that is 50 into 1.2866 to the power of cube, so on. Number of speeds எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவளை கண்டுபிடிப்போம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஸ்டாண்டர்ட் ஸ்பீட்ஸில் பை வேல்யூ டைரெக்டாக ஆர் சீரிஸ் வேல்யூலே வந்ததுன்னா ஸ்பீடை நீ வரிசையாக எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் வந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் வருது அப்படின்னா 100, 106, 112, 118ன்னு வரிசையாக எழுதிக்கலாம். உன்னோட பை வேல்யூ 1.06ல் வந்துச்சுன்னா ஸ்டாண்டர்டாக வரல, மல்டிபிள்ஸில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை விட்டுருங்க, ரெண்டாவதுல எத்தனை மல்டிபிள்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்கிப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கிப் பார்த்தா உங்களுக்கு புரியும். தட் நம்பர் ஆஃப் ஸ்கிப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பீட்ஸ் அப்டைன் பண்ணுங்கள். என்ன ஸ்பீட்ஸ் 12 ஸ்பீட்ஸா 18 ஸ்பீடா 9 ஸ்பீடான்னு அப்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கண்டிஷனும் இல்லை, எனக்கு மல்டிபிள்ஸ்லையும் வரல ஸ்டாண்டர்டும் வரலன்னா நான் ஸ்டாண்டர்ட் ஸ்பீட்ஸ் அப்படின்ற இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் ரேஷியோவில் ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னது 9, 12, 18, 6 ஸ்டாண்டர்ட். நான் வந்து இந்த வீடியோவில் 12 சொல்லித்தரேன், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் 18 சொல்லித்தரேன். இது ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 9 and 8 போடலாம். ஸ்டாண்டர்டாக ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1, 3, 2, 2 ஃபாலோ பண்ணிக்கோ, இல்லைன்னா 2, 3 வாட் எவர் இட் இஸ். இதில் கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ இதுலேயும் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்னோட அட்வைஸ். இது வந்து ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் பேசிக்ஸ் அபவுட் என்ன சொல்கிறது கியர் பாக்ஸ் டிசைன். ஸோ இப்போ ஒரு ஒர்க் அவுட் ப்ராப்ளம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடுறதுன்னுட்டு. ஓகே, now we will solve a problem on 12 speed gearbox. So we have a question here. So the question is a gearbox is to be designed to provide 12 output speed. So from this point so we can understand it is a 12 speed gearbox ranging from the speed variation is 160 to 2000 rpm. The input speed of the motor is 1600 rpm. Choosing a standard ratio, construct a speed diagram. The question is you have to construct the speed diagram and then kinematic arrangements and then number of teeth in the each gears. See, before starting with the procedures, please check what is the question. So you have to draw the speed diagram, kinematic arrangements and number of teeth. There might be some questions where they might be asking only the speed diagram and kinematic diagram, or the kinematic arrangements and then number of teeth alone. Okay, so make sure that you are reading the questions properly. And the next one is in the question la innor vishயம் na you have a 160 rpm, 2000 rpm and then another rpm is 1600, which is called a motor speed. So idhula vandu edume consider பண்ணாத. If you take a question அதில் வந்து மினிமம் ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் என் மேக்ஸ் அண்ட் என் மினிமம். சம் கொஸ்டின்ஸ் இன்புட் ஸ்பீட் ஆர்எல்ஸ் மினிமம் ஸ்பீடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இன்புட் ஸ்பீடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா தட் இஸ் அ மினிமம் ஸ்பீட். இஃப் த மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் நாட் கிவன், தென் மோட்டார் ஸ்பீடை தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடாக எடுத்துக்கணும் until மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் நாட் கிவன். ஸோ இந்த கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வேறு எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். ஸோ டைரக்ட்லி வி வில் கோ டு தி கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் தி கிவன். இட் இஸ் ரெக்வயர்ட். மார்க் கிவனுக்குலாம் இல்லை, பட் இருந்தாலும் கிவன் இட் இஸ் மேண்டட்ரி, யூ நீட் டு ரைட். ஸோ இட் இஸ் ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு 12, தட் இஸ் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அண்ட் தென் n minimum is equal to 160 rpm and then n max
is equal to 2000 rpm, and then you just write n motor, that is motor speed. Okay, or else it is otherwise called as an input அப்படின்னு கூட சொல்லலாம், input speed ன்னு கூட சொல்லிக்கலாம். That is equal to 1600 rpm. Okay, the next one is choosing, we have to find the speed ratio, and then speed diagram and kinematic arrangements, number of teeth. Okay, so the next step, we have to calculate the preferred numbers. So first, step 1, so write the solution. Step 1, so progression ratio. So progression ratio formula is n max divided by n minimum is equal to pi to the power of n minus 1. That is, so maximum value is 2000 divided by 160 is equal to pi to the power of 12 minus 1. So 2000 divided by 160, 2000 divided by 160, it is 12.5. So that is 12.5 is equal to pi to the power of 11, that is 12.5 to the power of 1 by 11 is equal to pi. Therefore pi value is 1.258. calculate பண்ணிக்கோங்க நீங்களும் சைடில் calculator வச்சு. So pi value is 1.258. So the next step is identifying the pi, whether this pi value is a standard step ratio or not. Standard step ratios பார்த்தா அப்படின்னா R seriesல the first one is 1.6, which is more than the 1.25. So we have to take R10. So R10 ஓட வேல்யூ வந்து பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.25, but our pi value is 1.258, which is more than. So you can take R10 series. இல்லை குழப்பமாக இருக்குது, இது மோர் தேன் இருக்கிற மாதிரி தோணுதுன்னா you can go for the multiplications. For example, multiplication, next standard pi value வந்து 1.12. So 1.12 into 1.12 ட்ரை பண்ணுவோம். One point 1.12 into 1.12, it is 1.2544. 1.2544. Next 1.06 into 1.06 into 1.06 try பண்ணுவோம். 1.06 into 1.06 into 1.06 multiply பண்ணா 1.19 தான் வருது. into 1.06 multiply பண்ணா 1.262. ஸோ இப்போ இந்த கேஸில் எடுக்கும்போது we cannot accept this value because 4 times multiplication, 1.06 into 4 times multiplicationல தான் 1.262 வருது. ஸோ which is more than this 1.25 ரேஞ்சோட அதிகமாக இருக்குது, இது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒன்று R10 சீரீஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா R20 சீரீஸ், தட் இஸ் 2 times of 1.12 into 1.12. ஸோ இது வெறும் just 1.25 இருக்கிறனால we will go with this R20, that is 1.258. இந்த சீரீஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் டு தி வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் கன்ஃபியூஷன் பை வேல்யூ எங்கே நான் அக்செப்ட் பண்ணணும், நான் எங்கே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு பை வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1.12 வருது அப்படின்னா, உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் 1.126 இல்லைனா 1.125 1.124 இந்த ரேஞ்சஸில் வருது அப்படின்னா,
இந்த ரேஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். 1.13 வருது மல்டிப்ளிகேஷன்லனா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டோ இல்லைனா ஃபஸ்ட் டிஜிட்டோ சிமிலராக இருக்கும் பட்சத்தில் யூ கேன் அக்செப்ட் இட். அதுக்கு மேலே தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நவ் வி கோயிங் டு யூஸ் தி R20 சீரீஸ் வித் 1 ஸ்கிப். ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம்னா ஸ்டெப் ரேஷியோ. ஸோ ஸ்டெப் ரேஷியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெப் ரேஷியோவில் ஸோ வி ஹாவ் செலக்டட் தி just minute. So we just selected pi equal to 1.12 that satisfies our requirement. Therefore the spindle speeds from R20 series la spindle speed எடுக்க போறோம் skipping one step ratio. So one step ratio எப்படி skip பண்ண போறோம் அப்படின்னா, that is R20 is equal to 1.12 into 1.12. இதை மல்டிப்ளை பண்ணாதான் 1.254 இது மாதிரி எழுதிக்கணும். இதை அண்டர்லைன் பண்ணி 1 skip அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ எத்தனை ஸ்பீட்ஸ் வேணும்? we need an 12 speeds, that is n1 is equal to 160, then n2 we have to calculate. So we will go with that R20 series. Okay, so R20 series ல எடுத்தோம் அப்படின்னா, so R20 the minimum one is 160, this is n1. So ஒரு skip, this is n2, and then one skip n3, one skip n4. So 160, 200, 250, 315, one skip 400, n6, n7, n8, n9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஸ்கிப், ஒன் ஸ்கிப், ஒன் ஸ்கிப், ஒன் ஸ்கிப். ஸோ this becomes 630, this becomes 1000. ஸோ அகெயின் இதே இதுதான் வருது. இதை எடுக்கக்கூடாது, ஸ்கிப் கிடையாது, இது எடுக்கவே கூடாது. ஸோ ஆல்ரெடி பாட்டமில் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எடுக்கக்கூடாது. தென் இங்கே n9 ஒரு ஸ்கிப், n10 this is 1250, it will become 1250. So this will be skip, it is 1600, n11 அப்புறம் இது வந்து ஸ்கிப்பு. ஸோ this will become n12, 2000. ஸோ நம்மளுக்கு 12 ரேஞ்சஸில் வந்துச்சு. ஸோ we will write that value. So that is 160, n1, n2, n3, n4, n5, n6, n7, n8, n9, n10, n11 and n12. ஸோ நீ எக்ஸாமில் எழுதும் போது வரிசையாக இங்கே என் சீரீஸ் எழுதணும். n1, n2, n3 எழுதி ஈக்குவல் போட்டு அதோட வேல்யூஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக எழுதிடணும். ஓகே, ஸோ இது வந்து we have completed the second step, ஸ்பீட் ஐடென்டிஃபிகேஷன். 12 ஸ்பீட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ இந்த 160 மினிமமும் மேக்ஸிமமும் கரெக்டாக அது ரேஞ்சஸ்குள்ளேயே வந்துடும். இப்போ 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளோட வேல்யூ வந்து மினிமம் 160, மேக்ஸிமம் 2000 ஃபார் 12 ஸ்பீட். ஸோ பார்த்தீங்கன்னா n1, n12 வந்து 2000லேயே வந்துருச்சு. ஸோ இந்த கேசஸில் வராதது, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளது வந்து மேக்ஸிமம் 600, ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா புக்கிலோட மேக்ஸிமம் வேல்யூ 630. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டீவியேஷன் இருக்குன்னு டீவியேஷன் செக் போடுவோம். ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூக்குள்ளேயே வந்துடும். சப்போஸ் அப்படி வரலாம், இந்த மாதிரி ரேஞ்ச் வேரியேஷன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டீவியேஷன் செக் போட்டு தான் ஆகணும். அந்த டீவியேஷன் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரே டயக்ராம். ஸோ ரே டயக்ராமில் இதுதான் ரே டயக்ராம். இதில் வந்து ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் 1 மேலே எழுதணும், ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷாஃப்ட் 1, இது வந்து ஷாஃப்ட் 2, இது ஷாஃப்ட் 3, இது வந்து ஷாஃப்ட் 4. ஓகேவா? ஸோ ஷாஃப்ட் நீங்கள் இங்கே கீழே ஸ்மாலாக சின்னதாக எழுதிக்கோங்க. ஸோ டயக்ராம் வரையும்போது இது இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியாதனால இதை நான் எரேஸ் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 12 லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். 3 காலம்ஸ் வரைஞ்சிக்கணும். 3 காலம்ஸ் எதுக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ப்ரிஃபர்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ ப்ரிஃபர்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளுக்கோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஸ்பீட் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரிஃபர்ட் நம்பர் ஆர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ 3 மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குது. 12ல் 3 மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படி இல்லைன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இல்லைன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஸோ 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வேரியேஷனில் எடுக்கிறேன். ஸோ 3 2s are 6, 6 2s are 12. சிம்பிள். இதுதான் ஃபார்முலா. இது எப்படி இது 3 தான் போடணும், 2 தான் போடணும், நான் எப்படி வேணால் மல்டிப்ளிகேஷன் எடுத்துருக்கிறேன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூல் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரூல்னா லெஸ் தேன் 4 நம்பர் 4க்கு கீழே தான் நம்ம ஃபஸ்ட் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லெஸ் தேன் 4. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் டு ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கும். சிம்பிள். 4க்கு கீழே இருக்க நம்பர் தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. யூ கேன் யூஸ் 2, 3 ஆர் 1. ஸோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு 4 இங்கே இப்போ வந்து 3 ஸ்டேஜாக இருக்குது. 4 ஸ்டேஜாக மாறும் அவ்வளோதான். எப்படின்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படி கொடுத்தீங்கன்னா 3 1s are 3, 3 2s are 6, 6 2s are 12. இதான். இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ 4க்கு லெஸ் தேன் 4 தான் கொடுக்கணும். சம் கேசஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவில் பார்த்தீங்கனாலே சம் கேசஸ் 4 யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் 4 யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ்க்கு மட்டும்தான். ஸோ இப்போ 9 எடுத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா 3 இன்ட்டு 3. இப்போ நீங்கள் 6 எடுத்தீங்கன்னா 2 வரும். 2 3s are 3 2s are. இதில் 2 எந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் 12 எடுத்தால் இது 12. 18 எடுத்தால் அதே மாதிரி 18ஓட வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 2 எடுக்கலாம். 3 2s are 6, 6 3s are 18 எடுக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 2 3ன்னு எழுதலாம். ஸோ 3 2s are 6, 6 3s are 18. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 3 2 அப்படின்னு எழுதலாம். 3 இன்ட்டு 2. சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் இதுதான். நான் வந்து சிம்பிளாக வந்து 18க்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது 9, 6, 12. ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின்ஸு. இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் எடுக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண போகிற ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ், சப்போஸ் இதுவும் கன்ஃபியூஷனாக இருக்குது சார் எனக்கு இது வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஸ்டிக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸில் வந்து 1 6 இருக்குது. இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கோங்க. 12க்கு 3 இருக்குது. இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் ஆர் தி ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபர்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ். ஸோ நான் எடுக்கிற ப்ரிஃபர்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இதுதான். இப்போ இதில் நடுவில் ப்ராக்கெட்டில் போடுற நம்பர் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே 1 தான் வரும். இதோட அர்த்தம் என்னென்னா திஸ் இஸ் கால்ட் இன்புட். So this is called input and this one is called output. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு இன்புட் கொடுப்போம். அந்த ஒரு இன்புட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து வரும். அப்படி இல்லைன்னா இன்ஜின்லேருந்து வர இன்புட். ஸோ ஒரு இன்புட் பவர் நம்ம கொடுக்குறோம். 3 டிஃப்ரெண்ட் அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ 1 இன்ட்டு 1 தட் வில் பிகம் 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட்டில் 3 எழுதுவோம்.
ஏன்னா ஒரு இன்புட் குடுக்குறோம், 3 அவுட்புட் வாங்குறோம். அந்த 3 அவுட்புட் அடுத்த ஸ்டேஜ்ல இன்புட்டா குடுக்குறோம். ஸோ திஸ் பிகம் 3 2s ஆர் 6. ஸோ இப்போ இது என்ன ஆகும் இந்த ரேஞ்சில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் வில் பிகம் அன் இன்புட் அண்ட் திஸ் வில் பிகம் அன் அவுட்புட். ஓகே, இதோட மல்டிப்ளிகேஷன் தான் அவுட்புட்டா இருக்கும். ஸோ 3 2s ஆர் 6. 6 வேரியேஷன்ஸ் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 3 2s ஆர் 6. ஸோ இப்போ இங்க என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிராக்கெட்ல 6 குடுக்கணும். ஸோ 6 2s ஆர் 12. ஸோ ஃபைனலா நம்மளோட 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு n-ஓட வேல்யூ தட் இஸ் என்ன நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் எவ்வளோக்கு நம்ம கியர் பாக்ஸ் வந்து டிசைட் பண்ணணுமோ அதோட நம்பர் வந்துரும். ஸோ உன்னோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கரெக்ட். ஸோ நீ எக்ஸாம்ல எழுதும்போது ப்ரிஃபர்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்ட்டு எழுதிட்டு ஸோ நீ எக்ஸாம்ல எழுதும்போது ப்ரிஃபர்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு எழுதிட்டு 3 பிராக்கெட்ல 1 இன்டூ 2 பிராக்கெட்ல 3 இன்டூ 2 பிராக்கெட்ல 6 இது மட்டும் எழுதுனா போதும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் இன்புட், திஸ் இஸ் அவுட்புட். 3 1s ஆர் 3 அவுட்புட். அந்த அவுட்புட் இங்கே கொடுப்போம். ஸோ 3 2s ஆர் 6, 6 2s ஆர் 12. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வரைய போகிறது வந்து ரே டயக்ராம். ஸோ ரே டயக்ராமுக்கு வந்து ஹேவ் ட்ரான் தி டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் வந்து 3 ஸ்டேஜஸ். இந்த 3 ஸ்டேஜஸ் எப்படி வரைகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 தட் இஸ் 1 2 3 இது 3 ஸ்டேஜஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ 3 ஸ்டேஜஸ் வரையணும். ஸோ நம்மளோட ஸ்பீட் வந்து n is equal to 12. ஸோ 12 ஸ்பீட்ஸ் 12 லைன் இருக்கணும். ஃப்ரம் திஸ் இஸ் a 1 2 3 4 இப்படியே என்னன்னா 12 லைன்ஸ் இருக்கணும். ஸோ 3 ஸ்டேஜஸ் 12 லைன்ஸ், 3 காலம்ஸ் 12 ரோஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்பீட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா n1 n2 n3 n4 n12 இது எல்லாமே சைடில் நம்ம இப்படி எழுதிக்கணும். தட் இஸ் 160 200 250 315 இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எழுதிக்கணும் டில் 2000 விச் இஸ் மேக்ஸிமம். ஸோ இப்போ வந்து ரே டயக்ராம் வரைகிறதுல வந்து ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனா இட் வில் டேக் அ டைம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷனும் செக் பண்ணணும். n மினிமம் டிவைடட் பை இன்புட் வேல்யூ, n மேக்ஸிமம் டிவைடட் பை இன்புட் வேல்யூ வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு 2.52 அப்படின்ற ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஈஸி வே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது மேலே நீங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்ஸ்க்கு சொல்கிறேன். ஐ வில் யூஸ் another கலர் பென். So 3 into 1, 2 into 3, or else I will write it at the bottom. Okay. So நீங்கள் டாப்பில் தான் எழுதணும், நான் பாட்டமில் எழுதுகிறேன். 3 into 1 into 2 into 3 into ப்ராக்கெட்டில் 6 வரும் 2. தட் இஸ் 3 2s are 6 இங்கே வரும். ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா பிளாக் கலர் இது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறதுன்னு. இந்த நம்பரை வந்து பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கணும். இந்த நம்பரை பாயிண்ட்டும் இந்த நம்பரை கேப்புன்னு எடுத்துக்கணும். ஓகே, இது ப்ரொசீஜர் இல்லை. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் செக் பண்ணிட்டு தான் ரே டயக்ராம் வரையணும். பட் உங்களுக்கு ஈஸியாக எப்படி ட்ரா பண்ணுறதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இந்த 2வை வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறத பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத கேப்னு எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஷாஃப்ட்டில் வந்து 2 பாயிண்ட் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ தென் செகண்ட் பாயிண்ட் எப்படின்னா நெக்ஸ்ட் 6 கேப்ஸ்க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 6 கேப்க்கு அப்புறம். ஸோ 6th கேப் வந்து இது. ஸோ இதில் வர பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். திஸ் இஸ் அ மினிமம் ஸ்பீட் அண்ட் திஸ் இஸ் மேக்ஸிமம் ஸ்பீட். இன்புட்டுக்கு தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பார்க்கணும். தட் இஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்புட் டிவைடட் பை
சாரி n மினிமம் டிவைடட் பை n இன்புட் n மேக்ஸிமம் டிவைடட் பை n இன்புட்ன்ற ஒரு கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பட் இட் இஸ் வெரி டஃப். நம்மளுக்கு ஒவ்வொரு கண்டிஷனை செக் பண்ணி அதோட இன்புட் பவர் எது கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இந்த 160க்கு இதிலிருந்து ஏதாவது ஒன்று இன்புட் பவராக கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 630 மேக்ஸிமம்க்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு இன்புட் பவர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஈஸி வே என்னென்னா மோர் தென் தி ஆஃப் வேல்யூ எடுத்துக்கோங்க. மோர் தென் தி ஆஃப்னா இது ஒரு 2 இது ஒரு 2 எடுத்திங்கன்னா இது மிடில் வேல்யூ 315 மிடில் வேல்யூ. மோர் தென் தி ஆஃப்னா இது 400. ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்கே இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷாஃப்ட். ஸோ இப்போ நம்ம ஷாஃப்ட் 4 முடிச்சிட்டோம். இந்த ஷாஃப்ட் இந்த லைனுக்கு இந்த இது தட் இஸ் ஸ்டேஜ் 2. ஸோ இதில் வந்து என்ன சொன்னேன், இது வந்து பாயிண்ட்டும் இது வந்து கேப்புன்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த லைனுக்கு கிரியேட் பண்ணுறது மினிமம் வேல்யூ தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். மொத்தம் 2 பாயிண்ட் 3 கேப் 1 2 3 3 கேப். ஸோ செகண்ட் பாயிண்ட் இது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இன்புட் என்ன சொன்னேன், மோர் தேன் தி ஆஃப் தானே சொன்னேன். ஸோ உள்ள 2 தான் இருக்குது. ஸோ ஆஃப்னா இங்கே வரும். ஸோ மோர் தென் ஆஃப்னா இந்த பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். திஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன, 3 பாயிண்ட் வேணும், ஒரு கேப் வேணும். ஸோ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு கேப்பு செகண்ட் பாயிண்ட், ரெண்டாவது கேப்பு ஒரு கேப் தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று யோசிக்கணும். கொஸ்டினில் மோட்டார் இன்புட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தான் இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் வித் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்ட்டு. ஆர் எல்ஸ் நான் சொன்ன அதே மெத்தட் தான். மோர் தென் தி ஆஃப்னா இது வரும். ஸோ நம்ம இதை கொடுக்கக்கூடாது, இதிலேருந்து செக் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு மோர் தென் தி ஆஃப்னா இது ஆஃபு, மோர் தென் தி ஆஃப்னா இங்கே வரும். மேக்ஸிமமே இன்புட்டாகவும் இதுக்கு வராது. ஸோ இதிலேருந்து அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ பட் நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டார் இன்புட் கொடுத்தாச்சு விச் இஸ் 1250 மோட்டார் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. சாரி 1250 இல்லை, சாரி நம்மளுக்கு மோட்டார் ஸ்பீட் கொடுத்தாச்சு விச் இஸ் 1600. ஸோ 1600. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக இந்த பாயிண்ட் எல்லாமே மோட்டாரோட இன்புட் இதுக்கு ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஒரு மோட்டார்லேருந்து வர இன்புட் 1600 ஆர்பிஎம் வருது. ஸோ அதோட ரேஞ்ச் 3 டிஃப்ரெண்ட் அவுட்புட் கிடைக்குது. ஒரு இன்புட் 3 அவுட்புட் 3 1s are 3. ஸோ இந்த 3லேருந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் 3 2s are 6. இந்த 6 வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 6 2s are 12. ஸோ இந்த 2 பாயிண்ட் மூலமாக 12 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ டயக்ராம் இதோட ஓவர் ஆகலை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இப்போ வந்து நம்ம ரஃபாக வரைஞ்சிருக்கோம். இந்த கேப்பு பாயிண்ட் மெத்தட் மோர் தென் தி ஆஃப் மெத்தட் மூலயமா வரைஞ்சோம். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஸ்டேஜ் 1 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு டைப்டு ஃபார்முலாவே வந்துருச்சு. ஸ்டேஜ் 3 n மினிமம் என்ன 160, n மேக்ஸிமம் உள்ளது n இன்புட். இன்புட் என்ன, இதுதான் இன்புட். இதிலிருந்து தான் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேரியேஷன் 630 ஆகும், மினிமம் ரேஞ்ச் வேரியேஷன்ஸ் வந்து 160 ஆகும் மாறுது. ஸோ இன்புட் வந்து 400. இதை டிவைட் பண்ணோன்னா ஸோ இன்புட்டுக்கான கண்டிஷன் என்னென்னா விச் இஸ் கிரேட்டர் தேன் 1/4 வரும். 1/4 இட் இஸ் நத்திங் பட் 0.25. அதாவது இன்புட் மினிமம் டிவைடட் பை இன்புட் நம்ம டிவைட் பண்ணோன்னா அதில் வர வேல்யூ கிரேட்டர் தேன் 0.25 வரணும். வந்துன்னா இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங், greater than or equal. Okay, next n maximum divided by n input, that is 630 divided by 400 is equal to less than or equal to 2 வரணும். It is 1.75. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, சக்ஸஸ். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இன்புட்டை திரும்பி 500க்கு ஷிஃப்ட் பண்ணணும். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம இன்புட்டை வேரியேஷன் ஆகும். மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்லாம் வராது. இதுலேயே இந்த மெத்தட்லேயே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ஓட மினிமம் என்ன 400. இந்த இடத்துல இது மினிமம் ஆகிடும். இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க.
இதில் 400 இன்புட் ஆச்சு. அடுத்த ஸ்டேஜில் இந்த 400 தான் மினிமம் ஆகிடும். ஸோ மினிமம் இஸ் 400, n இன்புட் இஸ் 630. இங்கே பாருங்கள், n இன்புட் இஸ் 630. ஸோ நம்மளுக்கு டிவைட் பண்ணோம்னா 0.63 விச் இஸ் கிரேட்டர் தேன் 0.25. ஸோ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் n max divided by n input is equal to, that is maximum value is 800 divided by 630 which is less than or equal to 1.25, sorry 1.27. ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 1 போவோம். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா n மினிமம் அப்படின்னா 630 தான் மினிமம். மேக்ஸிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்மளோட மோட்டரோட இன்புட் யூஸ் பண்ணோம். அப்படி மோட்டர் இன்புட் யூஸ் பண்ணலாம். அப்படி மோட்டர் இன்புட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருப்பாங்களே n max, இந்த 2000, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கண்டிஷன் இதுக்கு இந்த 3 பாயிண்ட்டுக்கு மேலே எந்த வேல்யூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதே நீங்கள் இன்புட் கொடுத்துடலாம். நம்ம கொஸ்டினில் மோட்டார் இன்புட் கொடுத்தனால ஸோ வி ஆர் யூசிங் 1600. ஸோ 630 மினிமம் divided by input is 1600. So our value is 0.39 which is greater than 0.25. So இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. Next n maximum value is 1000, input is 1600, so which is 0.625 which is less than d2. In the condition satisfied. So our condition is satisfied. So number trace out panna first ray diagram ellame correct. Next further and the 12 speeds and then 6 and then 3 அது எப்படி வரையுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இதிலேருந்து நான் உங்களுக்கு வேறு கலரில் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ 1 பாயிண்ட், சார் ஒரு இன்புட் 3 அவுட்புட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இதையும் டாட்டட் லைன்ஸில் சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் மட்டும், ரெட் கலர் லைன்ஸ் மட்டும் டார்க் பெட்டர் வந்து கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது அக்யூரேட்டாக நான் வரைஞ்சிட்டேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா பிளாக் பெனில் வரைங்க. மீதி இந்த லைன்ஸ் எல்லாமே டாட்டட் பென்சிலில் யூஸ் பண்ணி வரைங்க. ஹைலைட் பண்ணி காட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரெட் லைனுக்கு இங்கேருந்து பேரலாக இங்கே ஒரு லைன், இங்கேருந்து பேரலாக இங்கே ஒரு லைன். ஸோ இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ 1 2 3 4 5 6 என்னாச்சு, இது 3 1s 3, 3 பாயிண்ட் இருக்குது, 3 2s 6, 6 பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதிலே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. எப்படி, ஃபஸ்ட்டு இந்த ரெட்டு, அதாவது இந்த மினிமம் ரெட் லைன் இருக்குல்ல, இதுக்கு பேரலாக இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டும், இதுக்கு பேரலாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் ஒரு லைனு. நெக்ஸ்ட் இந்த மேக்ஸிமம் லைனுக்கு பேரலாக இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே, அதாவது இது ஒரு இன்புட், இந்த ரெண்டு வேரியேஷன் ஆஃப் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட், இது ஒரு இன்புட், இது ஒரு மினிமம் மேக்ஸிமம் அவுட்புட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, அதே மெத்தட் தான். இந்த லைனுக்கு இருக்குல்ல, இந்த லைனுக்கு பேரலாக நெக்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட்டும் இந்த 200 டாட்டர் லைன்ஸில் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதுவும் 250 டாட்டர் லைன்ஸில் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டும் 315, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும் 400, நெக்ஸ்ட்டு இதுவும் 500ல் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மினிமம் லைனை பேரலாக ட்ரா பண்ணிட்டோம். கரெக்டாக எல்லா லைனுமே எங்கேஜ் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. 630லேருந்து 160க்குள்ளே இருக்க எல்லா லைனுமே எங்கேஜ் ஆகிடும். 12 ஸ்பீடில் எல்லா லைனுமே எங்கேஜ் ஆகிடும். 18 ஸ்பீடில் தான் ஓவர்லேப், ஒரு 2 பாயிண்ட் வந்து எங்கேஜ் ஆகாமல், 2 3 பாயிண்ட் எங்கேஜ் ஆகாமல் இருக்கும். அந்த கண்டிஷன் பேர் தான் ஓவர்லேப் கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 18 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ரொம்ப முக்கியம். 18 and 9 வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைன், அதாவது 630, இந்த 630 லைனுக்கு பேரலாக இங்கேருந்து நம்ம 800க்கு பேரலாக ஒரு லைன் வரைவோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து 1000க்கு பேரலாக, இங்கேருந்து 1120, 1250, நெக்ஸ்ட்டு 1160, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 2000க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 12 வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட்ஸ், 12 வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட்ஸும் எங்கேஜ் ஆகிருக்கும். இங்கே எல்லாமே 6 வேரியேஷன்ஸ் எங்கேஜ் ஆகிருக்கும். இங்கே எல்லாமே 3 எங்கேஜாக இருக்கும், இங்கே 1. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரே டயக்ராம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி இன்னொரு வாட்டி பார்த்து நீங்கள் செல்ஃபாக வரைஞ்சி பார்த்தா தான் உங்களால் வரைய முடியும். ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நம்ம ரே டயக்ராம் வரைஞ்சிடலாம், புரிஞ்சிருச்சு, ஈஸின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ப்ராக்டிஸ் 9, 12, 18.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கைனமேட்டிக் டயக்ராம்ஸ். ஸோ கைனமேட்டிக் டயக்ராம்ஸில் ஃபஸ்ட்டு விஷயம்னா நம்பர் ஆஃப் ஷாஃப்ட். மேலே இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ப்ளஸ் 1. 3 ஸ்டேஜ் இருக்குது ப்ளஸ் 1 நம்மளுக்கு 4 ஷாஃப்ட், 4 ஷாஃப்ட். ஸோ இது வந்து ஷாஃப்ட் 1, ஷாஃப்ட் 2, ஷாஃப்ட் 3, ஷாஃப்ட் 4. ஓகே, இது அவுட்புட். இந்த ஷாஃப்ட் 1 ஆல்வேஸ் வில் பி என் இன்புட் ஷாஃப்ட். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் அவுட்டர் பார்டர் லைன், அவ்வளோதான். ஸோ இங்கே வரைஞ்சிட்டோம் அப்படின்னா மொத்தம் இப்போ 3 1 இன்ட்டு 2 3 அப்புறம் 6 2. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 கியருக்கு ஒரு இன்புட். இது இன்புட் ஆல்ரெடி சொன்னேன், இது இன்புட், இது அவுட்புட்டு. ஸோ இன்புட் ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கேருந்து மோட்டார்லேருந்து வந்துடும். ஸோ ஒரு அவுட்புட்னா 3 கியர் வேணும். 3 அவுட்புட் எடுக்கணும்னா 3 கியர்ஸ் வேணும். ஒரு இன்புட் கொடுத்தோம், 3 வேரியேஷன் ஆஃப் அவுட்புட் எடுக்கணும்னா 3 கியர் அதுலேருந்து எங்கேஜ், 3 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் எங்கேஜ் ஆகணும். ஸோ ஆல்வேஸ் மிடில் கியர்ஸ் வில் பி அன் லார்ஜர் ஒன். பெருசாக வரைங்க. அதில் ஒன்று ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட் ஏதாவது ஒரு கியரை சின்ன கியராக வரைஞ்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ரைட் சைட், என்னோட ரைட் சைடில் இருக்க கியரை இது சின்னதாக வரைகிறேன். ஸோ இங்கே இருக்க இந்த கியரை இதை விட கொஞ்சம் பெருசாக நான் இப்படி வரைகிறேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் கியர்ஸ் வரைகிறதுக்கு. ப்ளீஸ் யூஸ் தி ஸ்கேல் பென்சில். நீங்கள் ரஃபாக கையிலே இதே மாதிரி வரைஞ்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ மிடில் கியர் ஷுட் பி லார்ஜர் அண்ட் தென் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட் ஷுட் பி ஸ்மாலர் தேன் தட். இதோட கொஞ்சம் பெருசாக இந்த கியர் வரையணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கியர் வந்து அவுட்புட், அதாவது ஒரு இன்புட் இங்கேருந்து மோட்டர்லேருந்து கொடுக்குற 3 அவுட்புட் வந்துட்டேன். இப்போ இந்த 3 அவுட்புட் கியரும் நெக்ஸ்ட்டு எங்கேஜ் ஆகணும் அப்படின்னா இதோட எங்கேஜிங் கியர்ஸ் வரையணும். எப்படின்னா மிடில் கியர் ஆல்வேஸ் எங்கேஜ் ஆன மாதிரி வரையணும். இந்த கியர் என்னென்னா இதோட ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டுக்கு ஈக்குவலாக வரையணும். நெக்ஸ்ட் இந்த கியருக்கு ஈக்குவலாக கியர் வரையணும். ஸோ ஒவ்வொரு கியரும் ஹைட்டோட, இதோட ஹைட் வேரியேஷன்ஸ் காட்டணும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத், இதில் இருக்க நம்பர் ஆஃப் டீத், இதில் இருக்க நம்பர் ஆஃப் டீத் ஆட் பண்ணோன்னா இதோட நம்பர் ஆஃப் டீத் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் கண்டிஷன். வேரியேஷன் இது மாதிரி காட்டணும். இந்த ஹைட் ஈக்குவலாக இருக்கணும், இந்த ஹைட்டு ஈக்குவலாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோங்க. மிடில் கியர் எப்பவுமே எங்கேஜாக வரையணும். நெக்ஸ்ட் இப்போ 3. இப்போ இந்த 3 அவுட்புட்டை வந்து இன்புட்டாக எது கொடுப்போம்? ஸோ 3 இங்கே வர 3 அவுட்புட்டை கொடுத்தோன்னா இது வந்து நம்மளுக்கு 2 அவுட்புட்ஸ் வெளில வரும். தட் இஸ் 6ஆக வரும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 3 கியர்ஸ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது 2 கியர்ஸ் வரையணும். இதே ஷாஃப்ட்டில் மிடில் கியர்ஸ் ஆல்வேஸ் வில் பி லார்ஜ் தென் 1. இந்த சைடில் ஒரு ஸ்மாலர் கியர்ஸ். ஸோ இங்கே வர இந்த 3 அவுட்புட் வந்து இந்த 2 கியருக்கு போகும். 2 கியருக்கு போகும்போது 6 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த கியரோட ஒரு எங்கேஜிங் கியர் வரையணும். இந்த கியருக்கு ஈக்குவலாக இன்னொரு கியர் வரையணும். ஓகேவா? ஸோ 1 இன்புட் 3 அவுட்புட், 3 அவுட்புட் இஸ் given to the 2 gears which will be 3 2s are 6. ஸோ இதோட எங்கேஜ் ஆகணும். ஸோ இப்போ திரும்பி அடுத்தது என்ன? 2 இருக்குது. திரும்பி இங்கே 2 கியர் மிடில் 1, இங்கே 2 கியர் வரைய போகிறோம். ஆஸ் யூஷுவல் இங்கே எங்கேஜ் கியர்ஸ் வரைய போகிறோம். ஓகே, இதுதான் கைனமேட்டிக் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்கள் வரைஞ்சி முடிச்சோன்னே நேம் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் அ நேமிங் ஃப்ரம் 1 2 3 4 உள்ளே எழுதுங்க, கியர்ஸ்குள்ளே, சாரி, 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்படி தான் நம்ம நேம் பண்ணணும். ஓகே, நம்பர்ஸ் எல்லாமே கியர்ஸ்குள்ளே எழுதிடுங்க. ஸோ இது எல்லாமே நீட்டாக பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீட்டாக வரைஞ்சிருங்க. தட் இஸ் 3 இது எதுவுமே புரியலன்னா ஒரு இன்புட்டாக 3 கியர் வரையணும். இந்த 3 கியர் எங்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கியர் வரையணும். இந்த 3 கியருமே ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த கியர்ஸ் தான் எங்கேஜாக இருக்கணும். ஸோ சென்டர் கியர் ஆல்வேஸ் ஷுட் பி என் லார்ஜர் ஒன். ஒன்று ஸ்மாலாகவும் அதை விட இது ஸ்மாலாகவும் பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த ஹைட்டில் அதர் கியரும் இதே ஹைட்டில் அதர் கியர்ஸும் வரைஞ்சிடும். இந்த கியர்ஸோட ஹைட் வேரியேஷன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் எத்தனை? 2 கியர் வரையணும். ஸோ அதே மாதிரி இங்கே 2 கியர் அதே எங்கேஜ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன? 2 கியர்ஸ், இங்கே 2 கியர்ஸ். இது வந்து லாஜிக்கே இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். லாஜிக்கோட எப்படி வந்து ஸ்பீட் வேரியேஷன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஒவ்வொரு ஷாஃப்ட்டுக்குன்ற ஒரு மீனிங். அண்ட் தென் மிடில் இதே இடத்துல ஷாஃப்ட் 1, இங்கே ஷாஃப்ட் 2, இங்கே வந்து ஷாஃப்ட் 3, இது வந்து ஷாஃப்ட் 4. ஸோ
ஸோ அவுட்புட் இங்கே வரும். 12 வேரியேஷன்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு கியரும் டிஃப்ரெண்ட்டாக எங்கேஜ் பண்ணி 12 வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் கைனமேட்டிக் டயக்ராம். ஸோ இப்போ இந்த கைனமேட்டிக் டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன்ஸ் எப்படி அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன் last step, number of teeth calculation. So first வந்து stage 3 எடுத்துக்கோங்க. stage 3 எதுனா இதுதான் stage 3. ஓகே, இந்த stage 3 எடுத்துப்போம். first pair அப்படின்னு எதை கன்சிடர் பண்ணுவோம்னா 13 and 14 தான் ஃபர்ஸ்ட் பேர்னு கன்சிடர் பண்ணுவோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிடக்ஷன் ஃப்ரம் 400 RPM டு 160 RPMல நடந்திருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 400ஓட இன்புட் வந்து குறைச்சி 160 கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேர். இது எங்கே நடக்கும் அப்படின்னா இதில் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேர் நடக்கும். 13, 14ல் தான். ஸோ இது இன்புட். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷனில் எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே இன்புட். இது இன்புட், இது இன்புட், இது இன்புட், இன்புட், இது இன்புட். ஸோ 1, 3, 5, 7, 9, 11, 13 எல்லாமே இன்புட்டாக இருக்கும். சரிங்களா, அது மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பேர் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் பேர் எடுத்திங்கன்னா Z13 டிவைடட் பை Z14, அதாவது நம்பர் ஆஃப் டீத் இன் தி 13th கியர், நம்பர் ஆஃப் டீத் இன் தி 14th கியர். இப்போ எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கியரை அசியூம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Z13 இஸ் ஈக்குவல் டு 20 அசியூம்டு. ஓகே, ஸோ இப்போ Z13 இஸ் ஈக்குவல் டு 20 அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது Z13 பை Z14 இஸ் ஈக்குவல் டு N14 டிவைடட் பை அப்படியே வைஸ் வர்சா N13. என்ன அர்த்தம்? ஸ்பீட் ஆஃப் 14th கியர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் 13th கியர். ஸ்பீட் ஆஃப் 13, 14 என்ன சொன்னேன்? இதுதான் 13. ஓகே, ஸோ இது 13, இது 14, சாரி 13, 14. ஓகே, 400, 160. பட் இதில் எது 13 எது 14? 13னா என்ன சொன்னேன்? இதில் 13னா இன்புட். ஸோ இப்போ இதில் இன்புட் யார்? 400 தான் இன்புட். ஸோ அப்போ இது வந்து N13 and this one become N14. ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20 டிவைடட் பை Z14 இஸ் ஈக்குவல் டு, ஸோ N14 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா which is 160 divided by 400. ஓகே, N13 என்னது? இன்புட். இன்புட் என்ன அந்த ஸ்டேஜில்? 400 தான் இன்புட். இஸ் ஈக்குவல் டு Z14. ஸோ Z14 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ we will do a calculation. $160 divided by 400, 0.04 divided by 20. அதாவது இது கால்குலேட் பண்ண 0.4, இந்த 20 சாரி so 20 divided by Z14 is equal to 160 divided by 400. So Z14 is equal to 20 divided by 0.4. என்ன அப்படின்னா இந்த 160 divided by 400 calculate பண்ணால் 0.4 வருது. ஸோ 20 divided by 0.4ன்றது 50. ஸோ Z14 is equal to 50. நீங்கள் எழுதிட்டு இந்த பாக்ஸ் போட்டுருங்க. ஸோ Z14 is equal to 60, Z13 is equal to 20. இப்போ இது ஃபஸ்ட் பேர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேருக்கு கால்குலேட் பண்ணும். செகண்ட் பேர் எப்படி? ஆஸ் யூஷுவல் Z
11/Z12. இது எப்படி Z11 12 எடுத்தீங்கன்னா இது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர் என்ன 13 14, செகண்ட் பேர் என்ன 11 12. இப்போ இந்த 11 12 பேர்ல என்ன இன்புட்? 11 தான் இன்புட். ஸோ அப்போ 11ஓட ஸ்பீடோட வேல்யூ எவ்வளோ? 400. அப்போ 12ஓட வேல்யூ எவ்வளோ? 630. ஓகே. ஸோ சிமிலர்லி N12 divided by N11 அப்படின்னா என்ன அர்த்தம்னா Z11 divided by Z12 is equal to 630 divided by 400. ஸோ இதில் என்னன்னா ஒரே ஒரு பேரில் ஒரு கியர் தான் அசிம்ஷன் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம Z13 அசிம்ஷன் எடுத்தனால இப்போ Z11 and 12 எதுலேயுமே அசிம்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு டூ இட் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட் சொல்கிறேன் நான். 630 divided by 400 which is 1.575. ஸோ 1.575. ஸோ இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். Z11 divided by Z12 is equal to 1.575. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா Z11 is equal to 1.575 is equal Z12. Z11 is equal to 1.57 times of Z12. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் Z11 plus Z12 is equal to Z13 plus Z14. அதனால தான் கியர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரைகிற ஒரே ஷேப்ஸில் வரையாததுக்கு 2 கியர்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் டோட்டல் நம்பர் ஆஃப் டீத் இந்த மியூச்சுவல் எங்கேஜிங் கியர்ஸ்க்கும் அதோட பேர் அடுத்த எங்கேஜிங் கியர்ஸ்க்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே Z11 is equal to 1.575 Z12. இங்கே பாருங்கள் Z11 is equal to 1.57 terms of Z12. ஸோ அதனால தான் Z11 is equal to அந்த வேல்யூ எடுத்துட்டேன் ப்ளஸ் Z12 is equal to 13ஓட வேல்யூ என்ன? அசியூம்டு வேல்யூ 20, 14ஓட கிடைச்ச வேல்யூ என்ன? 50. ஸோ இப்போ எடுத்தோம்னா 2.575 Z12 is equal to 70. Z12 is equal to 70 divided by 2.575. இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். 27.18. 27.18. So 27 cross ஆனனால we will take 28. So இப்போ Z. So next we have to find Z11. So Z11 is equal to, so இங்க என்ன அப்படின்னா Z11 plus 12 is equal to Z13 plus 14, that is 70. So we know what is Z12, that is 28. So என்ன அப்படின்னா 70 minus 28. 70 minus 28, which is nothing but 242. So 42 teeth. So 70 minus 28, so it is 42. Therefore Z11 is equal to 42. இது வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. Z12 is equal to 28. இதையும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டேஜ் 3 ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஸ்டேஜ் 2ல. ஸ்டேஜ் 2ல ஃபர்ஸ்ட் பேர். ஃபர்ஸ்ட் பேர் என்ன அப்படின்னா இதில் வந்து 11 12 அப்போ வந்து Z9 அண்ட் Z10 வரும். ஸோ N10 divided by N9 வரும். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் Z9 is equal to 20 அசீவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் N10 அண்ட் N9 அப்படின்றது நான் என்ன சொன்னேன். ஸோ N9 வந்து இன்புட். ஸோ இந்த ஸ்டேஜில் இதோட இன்புட் என்ன அப்படின்னா 630 தான் இன்புட்டு. மினிமம் 400, மேக்ஸிமம் 800. minimum 400, maximum 800. That is 20 divided by Z10 is equal to N9 தான் இன்புட் சொன்னேன். ஸோ இன்புட் வந்து 630. ஸோ 630 இன்புட் அண்ட் தென் இன்னொருவோட வேல்யூ வந்து 400. ஸோ கேல்குலேட் பண்ணுவோம். 400 divided by 630. 0.634 equal to 0.634. இன்னொரு செக் பண்ணிக்கலாம். N9 இன்புட் வந்து 630. ஸோ இன்புட் 630. N10 வந்து ஸோ N10ன்றது
minimum value that is 400. Okay, so n10 வந்து 400, so 0.63. so z10 is equal to 20 divided by 0.634. so இந்த வேல்யூ கீழே வந்துடும், z10 மேலே போயிடும். so this is, we will calculate 0.634, that is 31.53, which is nothing but 32. so z10 is equal to 32, z9 is equal to 20. first pair over. the next second pair calculate பண்ணோம் அப்படின்னா, so 9 10 அடுத்தது வந்து z7 and then z8. it is nothing but n8 divided by n7. ஸோ இதில் எதுவுமே அசியூம் வச்சுக்க கூடாது. ஸோ இதில் வந்து டைரெக்டாக கேல்குலேட் பண்ணோம்னா z7 divided by z8 is equal to இன்புட் வந்து n7 வந்து 630, மேக்ஸிமம் வேல்யூ 800. இதோ இங்கே இருக்கு பாருங்க 800. ஸோ இதில் வந்து இன்புட் வந்து 630. ஸோ n7னா இன்புட்டு, 7னா இன்புட்டு, அதோட வேல்யூ 630. ஸோ 7 630 எழுதிட்டேன், இதில் 800 எழுதியிருக்கிறேன். ஸோ z7 is equal to, we will calculate 800 divided by 630. it is 1.269, 3 digit எடுத்துப்போம், times of z8. okay, so already we know z7 plus z8 is equal to z9 plus z10. it is nothing but 1.269 z8 plus z8 is equal to 20 plus 32, which is nothing but 52. 2.269 is equal to z8 is equal to 52. next page எழுதுறேன். 2.269 z8 is equal to 52. கரெக்டா? 2.269 z8 is equal to 52. so z8 is equal to 52 divided by 2.269. 52 divided by 2.269. 22.9. 22.9, it is nothing but 23. so next என்ன பண்ணணும், z7 plus z8 is equal to 52. so நம்மளுக்கு z8 வந்து, so z7 is equal to 52 minus 23. so z7 is nothing but 52 minus 23, which is 29. so 29. so z7 is equal to 29 போட்டு பாக்ஸ் போட்டுக்கோ. z8 is equal to 23 போட்டு பாக்ஸ் போட்டுக்கோ. ஓகே ரைட், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 3 கியர் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. சாரி, ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ல் ஃபஸ்ட் பேர், ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம எழுதின பேர் வந்து 8 to 7 8, அடுத்தது 5 6. z5 divided by z6 is equal to n அது வந்து 25 ஆகிடும், கீழே போடுங்க, இப்படி ஒரு மிஸ்டேக் வரும். n6 divided by n5. ஸோ இங்கே என்ன பண்ணோம், z5 is equal to 20 should be assumed. divided by z6 is equal to n6 n5 என்ன. ஸோ இந்த 5னா என்ன, இன்புட்டு. ஸோ 5னா இங்கே என்ன சொன்னேன், 5 வந்து இன்புட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்புட்டோட வேல்யூ என்ன, 1600. இந்த ஸ்டேஜ் முடிச்சிட்டோம், இதோட இன்புட் வேல்யூ 1600.
ஸோ 4 இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது. ஸோ இது என்ன வேல்யூ? 630. 1600 630. ஸோ நோட் பண்ணிக்கலாம் பின்னாடி பின்னாடி போகாமல். ஸோ 1600 630, அடுத்தது 800, அடுத்தது 1000. ஓகே, ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர். ஸோ இதோட இன்புட் வந்து 1600. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் வந்து 630. ஸோ Z6 is equal to 630 divided by 1600. So 0.393. So 20 divided by 0.393. 50.89 last 89. So Z6 on the 51 last time we will take it as a 51. So next second pair, that is Z3 divided by Z4 is equal to N4 divided by N3. So 3 எப்பவுமே input. So இந்த கண்டிஷனில் Z3 divided by Z4 is equal to இது எவ்வளோ வரும்னா 800 divided by 1600. ஓகே, ஸோ 800 divided by 1600 அப்படின்னா 1/2 0.5. நம்ம டேரெக்டாகவே படுக்கலாம். 0 0 கேன்சல் ஆகிடும். 8 டைம்ஸில் இது 1 டைம், இது 2 டைம். 1/2 is equal to 0.5. That is Z3 is equal to 0.5 times of Z4. So Z3 plus Z4 is equal to Z5 plus Z6. 5 வந்து 20 assumed, Z6 வந்து 51 கிடச்சிது. So Z3 is equal to 0.5 times of Z4. அதாவது 0.5 Z4 plus Z4 அப்படின்னா என்ன ஆகும்னா 1.5 Z4 ஆகிடும். is equal to 71. Z4 is equal to 71 divided by 1.5. 71 divided by 1.5. 47.33, 48 எடுத்துப்போம். 48. So Z4 is equal to 48. பாக்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு Z3 calculate பண்ணும். So Z3 is equal to 71 minus 48. 71 minus 48, 23. So 23. So Z3 is equal to 23 to box போட்டு. So first pair over, second pair over. இப்போ நம்ம third pair போகிறோம். So third pair, it is nothing but Z1 divided by Z2. 3 பேர் 2 பேர் எப்படி இருந்தாலுமே ஒரே ஒரு பேரில் ஒரே ஒரு கியர் மட்டும்தான் அசம்ஷன் 20 கியரை எடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது 2 பேர் பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா செகண்ட் பேரில் அசம்ஷன் எடுக்கக்கூடாது, தேர்ட் பேருக்கும் எதுவுமே அசம்ஷன் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் பேரில் மட்டும்தான் Z5 is equal to 20 எடுத்தோம். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா N2 divided by N1. ஸோ Z1 divided by Z2 is equal to N1 value, it is nothing but an input 1600. N2 value is nothing but as 1000. இது பார்த்தீங்கன்னா N1 N3 N5 சரியா, N5 N3 N1 சரிங்களா. சாரி 248, சாரி 246 6, சாரி 642. ஸோ 642 இதுக்கான இன்புட் ஒரே இன்புட் 135க்கான ஒரே இன்புட் வேல்யூ வந்து 1600 சரியா. இது இந்த வேல்யூ எப்படி எடுக்கிறன்றதை பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி வீடியோவை தெளிவாக பாரு, எங்கேருந்து நான் எடுத்தேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் இதில் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1000 divided by 1 0.625 0.25 sorry 0.625. So Z1 is equal to 0.625 Z2.
ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், Z3 plus Z4 is equal to Z1 plus Z2. Z3 plus Z4 எவ்வளோ, இதை ஆட் பண்ணோம்னா 71. ஸோ 71 is equal to Z1 எவ்வளோ, 0.625 Z1 plus Z2 plus Z2. So 71 is equal to 1.625 Z2. Therefore Z2 is equal to 71 divided by 1.625. 71 divided by 1.625. 43.6. It is nothing but 44. So Z2 is equal to 44. But Z1 is equal to 71 minus 44. 27. So therefore Z1 is equal to 27. Okay, so that's all. This is the method to calculate the number of teeth for the 9-speed gears and then 18-speed gears. Next video la